காரைக்கால் இந்திய கடலோர காவல்படை தலைமையக டிஐஜி எஸ் திசிலா, காரைக்கால் கடலோர காவல்படை மைய கமாண்டன்ட் சௌமை சண்டோலா ஆகியோருடன் புறப்பட்ட கப்பல் நடுக்கடலுக்கு சென்றது. அதிகாரிகளுக்கு கடலோர காவல்படையின் செயல்பாடுகள் என்னென்ன என்பது குறித்து விளக்கி கூறப்பட்டது. நடுக்கடலில் ஷௌரியா கப்பலுடன் அமேயா, அன்னிபெசன்ட், ராணி துர்காவதி ஆகிய சிறிய ரக ரோந்து கப்பல்கள், சிறிய படகுகள், 2 ஹெலிகாப்டர் செயல் விளக்கத்தில் ஈடுபடுத்தப்பட்டது. தீப்பிடித்த கப்பலை அணைப்பது எப்படி? கடலில் மூழ்கியவரை மீட்கும் வகையில் தகவலின் பேரில் அதிநவீன சிறிய ரக ரோந்து ஹெலிகாப்டர் அப்பகுதிக்கு வந்தது. மூழ்கியவரை மீட்டுச் செல்வது நாகையிலிருந்து இலங்கைக்கு இயக்கப்படும் சிவகங்கை என்ற கப்பலும் அங்கு நிறுத்தப்பட்டு அந்த கப்பலில் தீப்பிடிப்பது போலவும் அதனை ஷௌரியா கப்பலில் இருந்து நீரை பாய்ச்சி அணைப்பது எப்படி என்பது குறித்தும், பயணிகளை காப்பாற்றுவது, அவர்களுக்கு கடலிலேயே கப்பலில் முதலுதவி சிகிச்சை அளிப்பதும் குறித்தும் தத்ரூபமாக செய்து காட்டினர். மேலும் அந்நியர்கள் நுழைந்தால் அவர்களை பிடிக்கும் முயற்சியாக சிறிய ரோந்து படகுகள் பயணிக்கும் விதமும் செய்து காட்டப்பட்டது. குறிப்பாக மீனவர்கள் உள்ளிட்டோரில் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டால் ஆளில்லா ரிமோட் மூலம் இயங்கும் டெக்சர் மூலம் மீட்பதையும் செய்து காட்டினர். இதை நேரில் பார்த்த அரசு துறையினர் கடலோர காவல்படையினருக்கு பாராட்டு தெரிவித்தனர். துறைமுக வளாகத்தில் கடலோர காவல்படையினரின் முதலுதவி தற்காலிக மையம் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் கலெக்டர்கள் சோமசேகர், அப்பாராவ், ஆகாஷ், சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, எஸ்பி ஸ்டாலின் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.